வீடியோ பார்க்குற எல்லோருக்கும் வணக்கம் நண்பா. நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்த சம்மர் ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. அது எங்கே பார்த்திங்கன்னா மெட்லைஃப் ஸ்டேடியத்தில் தான். அதில் சில சுவாரஸ்யமான தரமான சம்பவங்கள்லாம் நடந்து முடிஞ்சிருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஹைலைட்ஸ் மட்டும் சொல்கிறேன். நம்ம செத் ரோலின் வந்து கேஷின் பண்ணிட்டார் நண்பர்களே. வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகிட்டார். அது மாதிரி சில சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் இந்த சம்மர் ஸ்லாமில் நடந்திருக்குது. இந்த சம்மர் ஸ்லாம் எப்படி இருந்தது, ஒவ்வொரு மேட்சும் எப்படி அமைஞ்சிருந்தது, ஒவ்வொரு மேட்ச்லையும் என்ன மாதிரியான நடந்திருந்ததுன்றதை நம்ம இந்த வீடியோ மூலம் தெரிஞ்சுக்கிறலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே, நம்மளுக்கு சப்போர்ட் கொடுங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஜெய் ஊசோ அண்ட் ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் ப்ரான் பிரேக்கர் அவங்களுக்கான ஒரு மேட்ச் தான் கிக் ஆஃப் மேட்சாக நம்ம சம்மர் ஸ்லாம் நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் ரோமன் ரெயின்ஸ் மாசாக என்ட்ரி ஆகிறாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ்னு இந்த மாதிரி பேப்பர் வியூ மேட்ச்சில் வந்து நம்ம பார்க்குறோம். எப்பயும் போல் அவருக்கே உரித்தான அந்த மாலையில் வந்து பார்த்திங்கன்னா மாசா அவர் என்ட்ரி ஆகிறாரு. அங்கே பார்த்திங்கன்னா நம்ம ஜெய் ஊசோட கூட்டணி செஞ்சு இன்றைக்கி அவங்கள பொலன்னு பொழக்கணும்டா, அவங்கள இன்றைக்கி வரட்டும் அப்படின்ற மாதிரி அவருடைய ரோமன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா நம்ம பான் பிரேக்கரு பிரான்சன் ரீடு வந்து என்ட்ரி ஆகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீடு பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ரோமன் ரெயின்ஸ்கிட்ட இருந்து பிடுங்கின வந்து மாலையாக போட்டுக்கிட்டு தெரியுறான். ஸ்டேஜில் என்ட்ரி ஆகிட்டாங்க. என்ட்ரி ஆகிட்டு ஒவ்வொருத்தவங்களும் பார்த்துக்குறாங்க. பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. ரோமன் ரெயின்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஒரு நல்ல வரப்பிரசாதம் மாதிரி. ஏன்னா பார்த்தீங்கன்னா பிரான்சன் ரீட்டையும் பான் பிரேக்கரையும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு லாஸ்ட் டைம் வந்து ரோமன் நல்லா அட்டாக் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவனுங்களை வச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரி ரோமனுடைய எண்ணம். அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா சோலோவாக வந்து சிக்கிட்டானுங்க. ரோமன் ரெயின்ஸ் அவருடைய ஸ்பீரை பார்த்தீங்கன்னா அவங்க பான் பிரேக்கருக்கு வந்து போடுறாரு. அதை பார்த்ததுமே நம்ம பால் கைமனுக்கு அள்ளு விட்டுருது. அப்படியே வயத்தில் புளிய கரைச்சி ஊற்றுனது மாதிரி அலறிக்கிட்டு கிடக்குறான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது நண்பர்களே. பான் பிரேக்கருக்கும் ஸ்பீட் இருக்குது, ரோமனுக்கும் ஸ்பீட் இருக்குது. எவருடைய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டுன்றதை நம்ம கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸினுடைய ஸ்பீடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எண்டுக்கு வந்துருச்சு. நம்மளுடைய ஜெய் ஊசோ தான் பார்த்தீங்கன்னா அவருடைய கிக்கை போட்டு அங்கே வின் பண்ணியிருப்பார். ரெண்டு பேரும் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அங்கே பால் கைமன் பார்த்தீங்கன்னா ரோமனை பார்த்து எதோ திட்டிகிட்டு போவான். அந்த மாலை வேறு இன்னும் கழுத்திலே போட்டிருப்பான். பார்க்கவே செம காமெடியாக இருக்கும். ஆனால் ரோமன் ரெயின்ஸும் பதிலுக்கு திட்டுவார், டேய் நீ எனக்கு சொம்படிச்சவன் போடா, டேய் நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்ற மாதிரி ரோமன் ரெயின்ஸ் வந்து சொல்லிகிட்டு இருப்பார். நல்லா சிறப்பாக முடிஞ்சிருந்தது நண்பர்கள் இந்த மேட்ச்சு. அடுத்ததாக சம்மர் ஸ்லாம் டே 1ல் செகண்ட் மேட்சாக பார்த்தீங்கன்னா உமன் டேக் டீம் சாம்பியன் யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சா பிளீஸ், சார்லட் பிளேயர் வெர்சஸ் ரோக்ஷனா ராக்வீல் இவங்களுக்கு வந்து மேட்ச் அரேஞ்ச் ஆகிருக்கிறோம். இந்த மேட்சும் பார்த்தீங்கன்னா நல்லா வெறித்தனமாக இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் அமைஞ்சிருந்தது. பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிடுவாங்க. நம்ம சார்லட் பிளேயர் பார்த்தீங்கன்னா ரோக்ஷனா போட்டு வெளுப்பாங்க. அதே மாதிரி ராக்வீல் பார்த்தீங்கன்னா சார்லட் பிளேயரை அழிப்பாங்க. இதே மாதிரி தான் மாறி மாறி அடிச்சுக்கிடுவாங்க நாலு பேரும். அலெக்சா பிளீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் சார்லட் பிளேயரை வந்து தாக்கிடுவாங்க. நான் கூட அவங்க தோற்றுருவாங்க அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா அங்கே அவங்க தப்பிச்சிருப்பாங்க. சார்லட் பிளேயர் அவங்க கிக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிருப்பாங்க. துள்ளி குதிச்சு வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா நான் சார்லட் பிளேயருக்கும் அலெக்சா பிளீக்கும் ஏதாவது பிரிவினை வந்துடும் நினச்சேன். பார்த்தா அங்கே அப்படி நடந்திருக்காது. அவங்க பார்த்தீங்கன்னா மறுபடியும் மீண்டெழுந்து ரோக்ஷனாவையும் ராக்வீலையும் தாக்கி அங்கே அலெக்சா பிளீஸ் பார்த்தீங்கன்னா ரோக்ஷனாவுக்கு அவங்களுடைய கிக்கை போட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வின் பண்ணியிருப்பாங்க. நியூ உமன் டேக் டீம் சாம்பியனை வந்து எடுத்திருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இது நீடிக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இவங்க சாம்பியன்ஷிப் ஆகிட்டாங்க நியூவாக. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சம்மர் ஸ்லாமில் கேரியன் கிராஸ் வெர்சஸ் செமி சைனுக்கு வந்து ஒரு மேட்ச் நடந்திருக்கும். இவங்க மேட்சும் இவங்களுடைய போரும் பார்த்திங்கன்னா இன்னும் முடிஞ்ச படம் இல்லை. லாஸ்ட்டு நைட் ஆஃப் சாம்பியன்லேயும் நடந்தது. அதுக்கப்புறம் சமாக்டோன்லேயும் ஒரு மேட்சும் போயிருந்தது. இன்னும் இவங்களுடைய சண்டைக்கு வந்து ஒரு முடிவு இல்லாமல் இன்னும் போய்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இங்கே இடையில என்ன நடந்திருக்கும்னா அவங்க கேரியன் கிராஸ் ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அந்த ஒரு கம்பி எடுத்து பார்த்தீங்கன்னா செமி சைன்ட்ட நீ அவனை அடித்து நீ வின் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. நான் கூட அப்படி தான் நடந்திருக்கும்னு நினச்சேன். பார்த்தா அதையே பார்த்தீங்கன்னா அவர் செமி சைன் வந்து அவருடைய வசமாக பயன்படுத்தி அவருக்கு சாதகமாக பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா அந்த கம்பியை வந்து ஆக்சுவலாக அவர் அடிக்க மாட்டார், தூக்கி வெளியில் எறிஞ்சிடுவார். வெளியில் எறிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா அவருடைய கிக்கை தான் வந்து கேரியன் கிராஸுக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பார். அருமையாக இருந்திருக்கும் மேட்ச்சு. இந்த மேட்ச்சு எனக்கு தெரிஞ்ச வரையும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய போர் வந்து இதோட முடிவுக்கு வரும்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு அடுத்த மேட்ச் இருக்காது. இதோட இவங்களுடைய மேட்ச் முடியும். செமிசைன் பார்த்தீங்கன்னா நான் தான் அப்படின்ற மாதிரி நிரூபித்து முடிச்சிட்டாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சம்மர் ஸ்லாமில் உமன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடக்க இருக்கும். அது யாராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபினி வெர்சஸ் ஜேடி கரில் அவங்களுக்கு தான் நடக்க இருக்கும். நம்ம டிஃபினி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 211 நாள் அவங்க சாம்பியனை வந்து அவங்க கைவசமே வச்சுருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இதுவே பெரிய ஒரு வெற்றியாக தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க.
ஆனால் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜேடிக்கரையில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபினி அட்டாக் பண்ணி அவங்க வந்து நியூ சாம்பியன் ஆக்குவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அது மாதிரி தான் நடக்க போயிருக்கும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய காலை வந்து ரோப்பில் வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டிஃபினி தான் அவங்களுடைய கிக்கை போட்டு அவங்க மூன் ஆஃப் சால்ட் அப்படின்றது அவங்க கிக்கு, அதை போட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் சாம்பியன் ஆகிருப்பாங்க அவங்க தான். நண்பர்களே, அடுத்ததாக நம்ம சம்மர்ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா டேக் டீம் ஒரு மேட்ச் இருக்கும். யாராருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆர்டன், ஜெல்லி ரோல் வெர்சஸ் லோகன் பால், ட்ரீ மேக்னிட்ரி. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா செம காமெடியாக போகுங்க. நம்ம லோகன் பால் இருக்கார் பார்த்தீங்கன்னா ஜெல்லி ரோலை வச்சு செஞ்சுருப்பார். ஏன்னா சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா அடிப்பார். நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்குறோம் சம்மர்ஸ்லாமில் எப்படி தாக்கு பிடிக்க போகிறாங்கன்னு தெரியலன்ட்டு. பட் ஜெல்லி ரோலுக்கு இது நியூ மேட்ச் தான், புதுசாக தான் அது அறிமுகமாகிறாரு. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். பட் ரேண்டி ஆர்டன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜெல்லி ரோலுக்கு அவங்களுடைய கிக்கை போட்டு பார்த்தீங்கன்னா நடக்கவே விடாமல் பண்ணிடுவாங்க ஜெல்லி ரோலை. அவர் பார்த்தீங்கன்னா 2 ரெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போவாங்க. அந்தளவுக்கு நடக்க முடியாத மாதிரி ஆயிடுவார். ரேண்டி ஆர்டனுக்கு பார்த்தீங்கன்னா கேண்டிகேப் மேட்ச் மாதிரி ஆயிரும். ஏன்னா அங்கே 2 பேர் ட்ரீ மேக்னிட்ரி, லோகன் பால் பார்த்தீங்கன்னா அவரை அடிப்பாங்க. அங்கே ஜெல்லி ரோல் வந்து போகிறத பார்த்து நம்ம லோகன் பால் வந்து கமாண்ட் கொடுப்பாரு, பாய் பாய் அப்படின்ற மாதிரிலாம் கமாண்ட் கொடுப்பாரு. பட் அங்கே ஜெல்லி ரோல் வந்து போகவே விருப்பம் இருக்காது, ரேண்டி ஆர்டனை தனியாக விட்டுட்டு போகிறோமே அப்படின்ட்டு. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா அவர் திரும்ப வந்து ரேண்டி ஆர்டனுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் கொடுக்க வருவார். பட் ஆனால் அங்கே முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அவர் ரொம்ப டயர்டாக இருப்பார். ஜெல்லி ரோல் ஈஸியாக பார்த்தீங்கன்னா அங்கே லோகன் பால் வந்து அட்டாக் பண்ணி வின் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு புதிய வெற்றி தான், நல்ல ஒரு அருமையான மேட்ச்சு. பட் ரேண்டி ஆர்டன் தோத்துட்டார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சம்மர்ஸ்லாமில் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் நம்ம எதிர்பார்த்தது மாதிரியே பார்த்தீங்கன்னா ரொம்ப செக்மெண்ட்லாம் அடிக்கடி போய்கிட்டு இருந்தது. நான் பெஸ்ட்டா நீ பெஸ்ட்டா அப்படின்ற மாதிரி யாராருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம குண்டர் வெர்சஸ் சிஎம் பங்க் தான். இவங்களுக்கு ஒரு மெயின் ஈவெண்ட்டில் ஒரு மேட்ச் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. நல்ல அருமையான மேட்சாக இது இருந்தது. ஆக்சுவலாக சிஎம் பங்க்கு அவர் சாம்பியன் ஆகி பார்த்தீங்கன்னா 12 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் அவர் சாம்பியன் ஆவார் அப்படின்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இந்த ஃபைட்டு போய்கிட்டு இருந்தது. பார்த்தீங்கன்னா குண்டரும் சிஎம் பங்கை போட்டு அடின்னு அடிப்பார். சிஎம் பங்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அடி வாங்கிட்டே தான் இருப்பார். குண்டர் தான் பார்த்தீங்கன்னா அவருடைய லீடிங்கு, அவருடைய பர்ஃபார்மன்ஸை அதிகம் காமிச்சிக்கிட்டு இருப்பார். சும்மா சொல்லக்கூடாதுங்க. நம்ம சிஎம் பங்கும் பார்த்தீங்கன்னா பதிலுக்கு குண்டரை பயங்கரமாக தாக்கியிருப்பார். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இடையில ஒரு டைம் பார்த்தீங்கன்னா குண்டருக்கு ரத்தமே வந்துடும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்கு வெறித்தனமாக குண்டரை தாக்கியிருப்பார். அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா நம்ம குண்டர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கு ஒரு லாக்கை போட்டுவார். நான் கூட இந்த மாதிரி லாக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் போட்டு எல்லார்ட்டையும் வின் பண்ணுவார். ஆக்சுவலாக குண்டர் லாஸ்ட் டைம் கோல்டு பர்க்கிட்ட கூட இந்த மாதிரி தான் வின் பண்ணியிருப்பார். பார்த்தீங்கன்னா இங்கே அப்படி தான் நடக்குன்னு நினச்சோம். பட் அங்கே சிஎம் பங்கு பார்த்தீங்கன்னா அவருடைய டபுள் கிக்கு போட்டு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன் ஆகிருப்பார். வேர்ல்டு சாம்பியன் ஆகிருப்பார். 12 வருஷம் கழித்து சாம்பியன் ஆகிறாருங்க. பயங்கர எமோஷ்னல் மூமெண்ட். அவர் பார்த்தீங்கன்னா அழுகவே செஞ்சுருப்பார். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரசித்து இந்த மேட்சை வந்து விளாண்டு தன் வெற்றியை வந்து பதிவு செஞ்சுருப்பார். பட் இந்த வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நிரந்தரம் இல்லாத மாதிரி போயிருக்குங்க. ஏன்னா நம்ம இங்கே நான் ஆல்ரெடி ஹைலைட்டில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செத்ரோலின் வந்து வந்திருப்பார். செத்ரோலினில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவர் நடிச்சிட்டு வருவார். இதுதான் சூழ்ச்சி போல் அவருக்கு. மறுபடியும் அந்த இன்ஜுரி ஆனது மாதிரி தான் அவர் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கை வச்சு ஊண்டிட்டு வருவார். பட் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா திரும்பி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கை வந்து கீழே தள்ளி விட்டுட்டு மறுபடியும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் அங்கே வந்து காமிப்பார். மறுபடியும் திரும்பி வந்து பார்த்திங்கன்னா மணி கேஷின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக வருவார். சிஎம் பங்க்கும் பார்த்திங்கன்னா எதிர்த்து தான் நிற்பார். ஆனால் பட்டு அங்கே அந்த ரொம்ப சோர்ந்துட்டு போயிருப்பாருங்க பார்த்தீங்களா. ஸோ சிஎம் பங்கால் ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம செத்ரோலின் வந்து பார்த்திங்கன்னா மாறி பெட்டி அந்த மணி பேங்க் பெட்டியை வச்சு பார்த்திங்கன்னா செமையாக தாக்கிட்டு ரெஃபரிகிட்ட நான் கேஷின் பண்ணுறேன், மேட்ச் அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி அவருடைய கிக்கை போட்டு பார்த்திங்கன்னா இந்த சம்மர்ஸ்லாமில் இது மாதிரி ரொம்ப நடந்திருக்குங்க நண்பர்களே. கேஷின் பண்ணுறது அவருடைய வெற்றியை வந்து அங்கே நியூ டைட்டிலில் எடுத்துட்டார், நியூ சாம்பியன் ஆகிட்டார். பார்த்திங்கன்னா அவருடைய டீமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம பால் கைமன் வந்திருப்பான். பால் கைமன் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு தழுவுவான் செத்ரோலினை, செமையாக சும்படிக்கிறான்ல. ஸோ என்னமோ நண்பர்களே, இந்த சம்மர்ஸ்லாமில் இந்த மாதிரி நடந்து முடிஞ்சிருச்சு. அவங்க டீமே வந்து பார்த்திங்கன்னா செத்ரோலினுக்கு ஒரு நல்ல செலப்ரேஷனை கொடுத்து நல்லபடியாக முடிச்சு வச்சுட்டாங்க. பட் இங்கே சிஎம் பங்க்கு ஒரு தோல்வி தான். மறுபடியும் புதுசாக ஒரு கண்டென்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிருச்சு நண்பர்களே. ட்ரிபிள் தேர்ட் மேட்ச் நடத்துறதுக்கு யாராருக்குன்னு உங்களுக்கே தெரியும். கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே.